அன்பினர்களே, நேற்று டெல்லியில் மாலை 6:52 அப்ப 7க்கு ஒரு 8 குறைவு 7 மணி அப்படி எடுத்துக்கொள்வோம். மாலை 7 மணிக்கு அண்மித்ததாக டெல்லியில் செங்கோட்டையின் அருகே மிக பிரபலியமான இந்தியா கேட் சொல்லுவோம் இல்லையா, அதை தாண்டி அது குண்டுவெடிப்பு ஒன்று, கார் குண்டுவெடிப்பு, தற்கொலை குண்டு தாக்குதல் சொல்லப்படுகின்றது. 13 பேர் பலியாகவும் 20 பேர் காயமடைந்தாகவும் அது நேற்றைய தகவல். இன்று இந்த பலி எண்ணிக்கை நேற்று 12, இன்றைய 13 அதிகரித்திருக்கின்றது. டெல்லி குண்டுவெடிப்பு, அதாவது செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கு தற்பொழுது NIA-இடம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கை பயங்கரவாத தடை சட்ட, இலங்கையிட பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கொண்டு போயிருக்கின்றார்கள். டெல்லி குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இந்தியாவில் ஜெய்ஷ்-இ-முஹம்மது, அதாவது 3 டாக்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் டாக்டர் உட்பட 2 டாக்டர்கள். பாருங்களேன், மருத்துவத்துறையை படிச்சுக்கு அதாவது இன்னும் இந்தியாவால் ஆதாரபூர்வமாக ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் எடுத்தோன்னு இப்படித்தானே, இலங்கைக்குள்ள கொண்டு பிடிச்சா முதல்ல தமிழன் தான் சந்தேகப்பட்டு அள்ளுவீங்க. இந்தியாவுக்குள்ள எந்த மூலையில் குண்டு படித்தாலும் முஸ்லிம் தானே குறிவைக்கப்படும். அது தப்பு இல்லையே, உண்மையே பொய்ய உண்மை வெளிவரட்டும். ஆனால் இந்த குண்டுவெடிப்பை எல்லாம் மனித ஜென்மங்கள்லாம் உண்மையாக எதிர்க்கணும். அப்பாவி மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு நாங்கள் பின்னுக்கு வரணும், ஒரு பழிக்கு பழி விடயமும் இருக்கின்றது. குற்றவாளிகள் இந்தியாவின் ஜெய்ஷ்-இ-முஹம்மதுவின் மகளிர் பிரிவை ஆள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். லக்னோவை தளமாக கொண்ட பெண் மருத்துவர் ஜாஹித் இந்தியாவின் ஜெய்ஷ்-இ-முஹம்மதுவின் மகளிர் பிரிவை அமைத்து உறுப்பினர்களை ஆட்சேர்ப்பு பணியில் ஈடுபட்டதாக இந்திய NIA தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானில் ஏற்கனவே பாகிஸ்தானில் உள்ள ஜெம் நிறுவனர் ஜெய்ஷ்-இ-முஹம்மது என்ற அமைப்பு, ஜெம் சொல்லுமா, ஜெய்ஷ்-இ-முஹம்மது என்ற அமைப்பு தான், அதுதான் ஜெம் நிறுவனர் மசூத் அசாரின் சகோதரி சாதியா அசாரின் தலைமையில் ஜெம்மின் மகளிர் பிரிவான ஜமாத் உல் மோமினாத்தின் இந்திய கிளைக்கு அவர் தலைமை தாங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்குள் பல வகையான இந்த முஸ்லிம் தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் இருப்பது என்பது வேறு விடயம். இதேவேளை இன்று செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய்க்கிழமை இலங்கை நேரப்படி நாம் இந்த ரெக்கார்டு செய்யப்படுகின்றது மாலை 4:02. அப்போ இதுக்கு பழிக்கு பழி நாங்க என்ன சூனாப்பானா கொக்கா இல்லையா, சூனாப்பானா கொக்கா. இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வெளியே தற்கொலை குண்டு கார் ஒன்று வெடித்திருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை இன்று பாகிஸ்தான் தேசிய தலைநகரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் பலர், அதாவது 27 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். 12 பேர் மரணம். இப்ப சரிதானே, டெல்லியில 12, இங்க 13 அங்கக்குள்ள, அது எப்படி அந்த காயத்துக்குள்ள அடங்கக்குள்ள சரி சமானா தராசுல நிறுத்த மாதிரி 13 தலைக்கு 13 தலை சூப்பர் அறிக்கல, சரியான போட்டி. ஜெய்ஹிந்த். பார்ப்போம். இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு. பாகிஸ்தான் தலைநகரில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 12 பேர் மரணம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்ற கட்டிடத்துக்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பில் 12 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 27 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த காயமடைந்த ஆக்குள்ள நொண்டு எப்படியும் நடக்கும். அப்ப 13க்கு 13 கரெக்டா வருகுதா? எப்படிடா இப்படி அளந்து குண்டெல்லாம் படிக்க வைக்கிறீங்க? நல்லா இருக்குது. நகரில் உள்ளே பறந்த மாவட்ட நீதித்துறை வளாகத்தின் நுழைவாயிலில் ஒரு சக்தி வாய்ந்த கார் குண்டு வெடித்ததாக அரசு ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்ட வண்ணம் உள்ளது. ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா M ஆசிப் ஆகியோர் இந்த சம்பவத்தை தற்கொலை தாக்குதல் என்று கூறி உள்ளனர். நேற்று இந்தியாவில் நடைபெற்ற தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு துறையும் அதே கார் குண்டுவெடிப்பு தற்கொலை தாக்குதல் சொல்கின்றார்களா? அப்ப ரெண்டையும் நீங்க சமமா பார்த்துக்கொள்ளுங்க. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலான வழிபோக, அதான் எல்லாம் அப்பாவி மக்கள் தான். வழிபோகர்கள், நீதிமன்றத்துக்குள் வழக்குக்காக வந்தவர்கள், வழக்கை பார்வையிட வந்தவர்கள், இப்படியாக பொதுமக்கள் தான் அங்கு அழிந்திருக்கின்றார்கள். டெல்லியிலும் பொதுமக்கள் தான், இஸ்லாமாபாத்தின் பொதுமக்கள் தான். கரெக்டா அழிந்திருக்காங்களா? பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் நாடு போர் நிலையில் இருப்பதாக கூறியதோடு இன்றைய தாக்குதலை விழிப்புணர்வு அழைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். நாம் ஏன் சூனாப்பானாவான்னு சொன்னோம் என்றால், கடந்த நீண்ட காலங்களாக இந்தியாவுக்குள் பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றது. இப்பொழுது இதுதான் இது ஹைலைட். இன்றுதான் முதலாக இந்தியாவின் துணையுடன், இந்தியாவோட துணை இல்லாம செய்யல,
இந்தியாவின் துணையுடன் இஸ்லாமாபாத்தில் ஒரு கார் குண்டுவெடிப்பு நடத்திருக்கின்றது. இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சம் வந்திருக்குமே, எப்போது நீதானா பண்ணுவாய், எனக்கும் ஆள் வச்சு செய்ய இல்லாத என்ற அளவுக்கு இந்தியா முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், பாகிஸ்தானுக்கு பல பக்கத்தாலையும் ஆபத்து. இதால ஆப்கானிஸ்தான் மோதுறாய், இதால பாகிஸ்தான் மோதுறாய், இப்ப இந்தியாவோட மோதுறீங்க. இப்ப இந்தியாவுக்குள்ளேயே இந்தியா பணம் இது கொடுத்த எப்படியோ ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்துதுன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஹைலைட் பாருங்கள். காபூலின் ஆட்சியாளர்கள் பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தை நிறுத்த முடியும், ஆனால் இந்த போரை இஸ்லாமாபாத் வரை கொண்டு வருவது காபூலில் இருந்து வரும் செய்தி. என்ன சொல்றாங்க? அதற்கு இறைவனுக்கு புகழ், பாகிஸ்தானுக்கு பதில் அளிக்க முழு பலம் உள்ளது. அதான் எந்த பக்கம் பார்த்தாலும் பாகிஸ்தான் தன்னுடைய சிறிய அணுகுண்டை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாட்டுக்குள் தள்ளப்படும் என்பதை நாம் இங்கு ஒரு எதிர்கூறலாக கூறுகின்றோம். ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற போது பாகிஸ்தானுக்கு பல பக்கத்தாலையும், அதாவது பல்பக்க கோணத்தில் இருந்து ஆபத்துக்கள் சூழ்கின்ற போது பாகிஸ்தான் தன்னுடைய அணுகுண்டை நியூக்ளியர் பம்மை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமைக்குள் வந்து சேரும் என்பதை நாம் இங்கு ஆணித்தரமாக குறித்து வைத்துக் கொள்கின்றோம். பாகிஸ்தான் ஜனாதிபதி இஸ்லாமாபாத் நீதிமன்றம் அருகே நடந்த தற்கொலை வெடிப்பை கண்டிக்கிறார். எல்லாரும் கண்டிக்கிறானே, அது என்ன வாயில இருந்து வார்த்தையை கண்டிச்சு போறானே, உள்ளபடி நல்ல செய்யுங்க. இஸ்லாமாபாத் மாவட்ட நீதித்துறை வளாகம் அருகே நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பு என்று அவர் விவரித்ததை ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரை கண்டித்துள்ளார். இஸ்லாமாபாத் மாவட்ட நீதித்துறை வளாகம் அருகே நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பை ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரை கடுமையாக கண்டித்துள்ளதோடு துயரமடைந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தலைநகர் டெல்லியில் நடந்த ஒரு கொடிய கார் குண்டுவெடிப்பை இந்திய காவல்துறை கடுமையாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் விசாரித்து வருவதாக இந்திய தரப்பால் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று மாலை 6:55 கிட்டத்தட்ட 7 மணி நெருங்கிய வேளை நெரிசல் மிகுந்த மாலை நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அதிக தீவிரம் கொண்ட குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. டெல்லி காவல்துறை கூற்றுப்படி நகரும் ஹுண்டாய் i20 காரில் இந்த குண்டுவெடிப்பு வெடித்துள்ளது. புதிய கார். பின்னர் காரின் அசல் உரிமையாளரான முகமது சல்மான் என்பவரை ஹரியானாவின் குருகிராமில் போலீசார் கைது செய்தனர். அவர் 2013 வாகனத்தை வாங்கினார். பின்னர் சல்மான் அந்த வாகனத்தை புதுடெல்லியில் உள்ள மற்றொரு நபருக்கு விற்றதாகவும் அவர் சமீபத்தில் காரை விற்றதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். சல்மான் காரை விற்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் கார் இன்னும் சல்மானின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு ஹரியானா எண் தகடு வைத்திருந்ததாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றது. டெல்லி காவல்துறை இந்தியாவின் முழுமையான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்தி சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின், அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், அதான் உப்பான்னு சொல்லுவாங்க. இலங்கையை PTA சட்டம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டம். டிடென்ஷன் ஆர்டர் இலங்கையில கொடுப்போம் இல்ல, அந்த மாதிரி தான் ஊபா என்றும் அங்க சொல்லுவாங்க. இதுதான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், சட்டவிரோத ஈடுபாடுகளும் பிரிவென்ஷன் தடுப்பு சட்டம் என்று சொல்லலாம். செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே பழைய டெல்லியின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியில் இந்த கார் குண்டுவெடிப்பு நடந்திருக்கின்றது. பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி செய்ததாக ஹரியானாவின் பரிதாபாத்தை சேர்ந்த ஒரு காஷ்மீர் டாக்டரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. மருத்துவர் வீட்டின் வளாகத்தில் இருந்து 2900 கிலோ 6391 ராத்தல் வெடிபொருட்கள், 20 டைமர்கள் மற்றும் 2 டசன் ரிமோட் கண்ட்ரோல்கள், ஒரு துப்பாக்கி மற்றும் டசன் கணக்கான நேரடி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹரியானா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவருக்கு உதவியாக குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 7 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு சங்கிலி தொடர் கொண்ட கைதாக அமைய போகின்றது. இருப்பினும் நேற்று நடந்த வெடிப்புக்கும் கைது செய்யப்பட்ட மருத்துவருக்கும் எந்த தொடர்பும் இதுவரை இந்திய அதிகாரிகளால் உறுதிப்படுத்தவில்லை. இப்ப இது ஒரு ஹைலைட்ஸ். ரயில் நிலையங்களில் குறிப்பாக கவனம் செலுத்தி போலீசார் நகரம் முழுவதும் பாதுகாப்பு சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அங்கு வரும் வாகனங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்படுகின்றது. 3 தட்டு காவல் வலயமாக. இதே நேரம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில், அதாவது வேளாங்கண்ணி மற்றும் ஏர்வாடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் கூடும், அதாவது முஸ்லிம் மட்டுமல்ல, அதாவது
மத ஸ்தாபனங்களா? மத ஸ்தாபனங்கள் முற்றுமுழுதாக அங்குள்ள விஜிலன்ஸ் கமிட்டிகள் மற்றும் கீ பிரான்ச் போலீசார் மூலம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை இந்திய தரப்பால் செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் குண்டுவெடிப்பில் உயிர்ந்தவர்கள் எண்ணிக்கை 13ஆக இன்று உயர்ந்துள்ளது. காயமடைந்த 25 பேர் தற்பொழுது LJNP மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதாவது இந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்ட 2 மருத்துவர்களான அதில் அகமது ராதர் மற்றும் முசமில் ஜாஹில் ஆகியோரின் நெருங்கிய நண்பர் என்றும் சொல்லப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக பரிதாபாத்தில் 2 முக்கிய நபர்களை கைது செய்து 2900 கிலோ, அதாவது கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிபொருட்களை கைப்பற்றி அறிந்ததும் உமர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதனை அடுத்து அவர் இந்த குண்டுவெடிப்பை நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்திய தரப்பால். உமர் முகமதும் அவர் கூட்டாளிகளும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்த அமோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெய் N4 பயன்படுத்தினார் என்றும் அவர்கள் காரில் ஒரு டெட்டனேட்டரை வைத்து செங்கோட்டைக்கு அருகிலுள்ள நெரிசலான பகுதியில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என்று புலனாய்வு தெரிவிக்கின்றது. செங்கோட்டை அருகே வெடித்த வெள்ளை ஹண்டாய் i20 கார் பதர்பூர் எல்லையில் இருந்து டெல்லிக்குள் நுழைவதை சிசிடிவி தெளிவாக காட்டுகின்றது. சிசிடிவியில் காட்சிகள் ஆரம்பத்தில் ஓட்டுநரின் முகம் தெளிவாக தெரியும் என்றும், ஆனால் கார் முன்னோக்கி நகரும் போது பின்னால் முகமுடி அணிந்த ஒருவர் இருப்பதும் பதிவாகியுள்ளது. தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கார் பல பேரிடம் கைமாறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அக்டோபர் 29 அன்று தேவேந்திரிடமிருந்து ஆமீர் என்பவரும் பின்னர் தாரிக் மற்றும் உமருக்கும் கைமாறியது. ஆமீர் மற்றும் தாரிக் இருவரையும் டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆமீர் உமர் முகமதின் சகோதரர் ஆவார். ஆமீர் கார் சாவியை வைத்திருக்கும் புகைப்படங்களும் தற்போது இந்திய தரப்பால் வெளியிடப்பட்டு வருகின்றது. மருத்துவர் சஹிலை போலவே பெண் மருத்துவரான டாக்டர் ஜாஹின் ஜாயித் என்பவரும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுப்பு காவலில் மிக அதிக அளவான இன்னொரு செய்தியில் மிக அதிக அளவான சித்திரவதைகளின் மூலம் பல உண்மைகள் பெறப்பட்டு வருவதாகவும் வேறு ஒரு செய்தி மூலம் காஷ்மீர் எல்லையிலிருந்து கிடைக்கும் ஒரு செய்தியும் தெரிவிக்கின்றது. டெல்லியில் உள்ள செங்கோட்டை குண்டுபிடிப்பு தொடர்பான விசாரணை தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றொரு மருத்துவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சமீபத்திய டாக்டர் சஜாத் அகமது மாலா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் வழக்கில் முக்கிய குற்றவாளியான டாக்டர் உமரின் கூட்டாளி நண்பர் என்றும் சொல்லப்படுகிறார். என்னடா இது டாக்டருக்கு வந்த சோதனை, என்னென்ன டாக்டர் நம்பளிக்கிறீங்க கொண்டு வருகிறதுக்கு? அப்ப ஆக ஒரு 20 கோடி முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இந்திய தரப்பால் ஒரு மாதம் வரையும் வண்டி ஓடும். கண்டவன் நின்றவன் போனவன் எல்லாம் சேர்ந்து முழு விஷம் கக்க போறானுங்கள். ஆக இவன் அடைய நீங்க குண்டு பிடிச்சு என்னடா செய்ய போறீங்க? ஒரு 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 மேஜாரிட்டி, அது பெரும்பான்மை இந்து மக்கள் கொண்ட நாட்டுக்குள்ள நீங்க ஒரு சிறுபான்மை மக்கள் அவ்வப்போது குண்டபடிக்கு வச்சு எந்த தடா சாதிக்க போறீங்க? அப்பாவி மக்களை கொண்டு உங்களால ஒன்றும் பண்ணல. ஆக இருக்கிற அப்பாவி முஸ்லிம் மக்களுக்கு தான் இந்த தொல்லையெல்லாம் வந்து சேர போகுது. மாட்டுக்கே சும்மா அடிச்ச மாட்டுறது திண்டாலே அடிச்சு சாவடிக்கிறவன் உங்களை சும்மா விடுவானா? வாங்கி கட்டுங்க மூதேவிகளா. அதாவது தற்பொழுது இந்திய ரயில்வே 19 மண்டலங்களையும் உள்ளடக்கிய 70 ரயில்வே பிரிவுகளில் உயர் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சக்ரதர்பூர் ரயில்வே பிரிவில் உள்ள டாடா நகர், சர்தசக்பூர், டூர்கோலா மற்றும் ஜாசுகுடா உள்ளிட்ட முக்கிய நிலையங்களில் ரயில்வே பாதுகாப்பு படை ரயில்வே போலீஸ் போர்சஸ் என்ற கண்காணிப்பை, அதாவது RPF என்ற போர்சஸும் இறங்கி இருக்கின்றது. நாடு முழுவதும் ஒரு பந்தோபஸ்து நிலையில் இந்தியா அச்சம் கொண்டுள்ளது. இது ஒரு பாவம் தான். இந்த குண்டுவெடிப்பு குற்றவாளி டாக்டர் உமரின் தாயாரின் DNA சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திலேயே இறந்தாரா என்பதை உறுதிப்படுத்த இது பயன்படுத்தப்படும். அதாவது ஒழிச்சிட்டானே இந்த உமர் நாய் இல்லையே, அந்த நாய் ஓடி ஒழிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த கார் வெடிப்பில் இருக்கின்ற தடயங்களை வச்சு உமர் அம்மா கிட்ட DNA டெஸ்ட் எடுத்து அவன் செத்துட்டானா நாய் நாட்டை விட்டு கிளம்பிட்டான்னு தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த DNA டெஸ்ட் நேற்று இந்த காலையிலே எடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த அறிக்கையும் வெளியாகி இருக்கு. இதே நேரம் உள்துறை அமைச்சர் கனிமாடி அமித்ஷா தலைமையிலே மோடி மஸ்தான்ஜி, பிறகு பாதுகாப்பு ஆலோசகர், பாதுகாப்பு உயர் அதிகாரிகள், ராணுவ உயர் அதிகாரிகள் கொண்ட மிகப்பெரிய பாதுகாப்பு அணி ஒன்று இன்று பிற்பகல்
3 மணிக்கு கூடி முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவை இன்னும் இந்திய தரப்பால் வெளியாக்கவில்லை. என்ன கொஞ்சம் அழிச்சு விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்கான வேட்டை ஒன்று நடக்கும். இப்ப நாம ஒரு 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 இராணுவ ரீதியாக ஆய்வு ரீதியாக சில கேள்விகளை முன்வைப்போம். அதாவது நம்ம எல்லாம் தாரவங்களுக்கு இந்த புலனாய்வு செய்தி என்ன கொடுக்குறோம், மற்ற எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்குறானே, உலகத்தின் எந்த மூலையில் எது நடந்தாலும் நாம புலனாய்வு தான் கொடுக்கணும். இப்ப நம்ம இந்த விசாரணை பற்றி ஒரு 3-4 கேள்வியை முன்வைப்போமா? இந்த 3 மணி நேரத்தில் டாக்டர் உமர் எங்கே இருந்தார் ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவர் பார்க்கிங்கில் பகுதியில் தங்கி இருந்தாரா, அல்லது அவர் சுற்றித் திரிந்தாரா, அவர் யாரையாவது சந்தித்தாரா, அல்லது அவர் அந்த இடத்தை உளவு பார்க்கின்றாரா, கூட்டம் அதிகமாக இருக்கும் உச்ச நேரங்களுக்காக அவர் வேண்டுமென்றே காத்திருக்கின்றாரா என்பதையெல்லாம் ஆய்வு ரீதியா பார்க்கணுமா இல்லையா? மற்றொரு விசாரணை தகவலின்படி பார்க்க போனோம் என்றால், டாக்டர் உமர் அந்த காலகட்டத்தில் ஏதேனும் கூட்டாளிகளுடன் தொடர்பில் இருந்தாரா, அறிவுறுத்தல்களை பெற்றாரா, அவருக்கு ஏதாவது டிரெக்ஷன் வருகுதா, வழிகாட்டல்களாக காத்திருந்தாரா என்பதையெல்லாம் பார்த்தால் அவரை அதாவது அதாவது இந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள இருக்கிற டவரைகள், அதாவது டெலிபோன் டவரை எல்லாம் பார்க்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு நம்பரை நோக்கி அதிகமான தொலைபேசிகள் வந்திருக்கும். அதை பார்க்கலாம். தனது கூட்டாளிகள் பலர் ஏற்கனவே கைது செய்யப்படும் என்பதையும், சட்ட அமலாக்க பிரிவு அவரை எந்த நேரத்திலும் கைது செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் டாக்டர் உமர் அறியாமதிப்பானா இருப்பினும் அவன் டெல்லியில் மிக உயர் பாதுகாப்பு மண்டலங்கள் ஒன்றில், அதாவது இப்ப இலங்கையிலும் இருக்குல்ல ஏகப்பட்ட ஜோன், அனுரகுமார வந்து அது இல்லாம போயிருக்குது. பாதுகாப்பு மண்டலங்களில் ஒன்றில் மணிக்கணக்கில் தங்கியிருக்கிறதாக கூறுறாங்க. அவர் தளவாட ஆதரவுக்காக காத்திருந்தாரா, ஸ்லீப்பர் செல், அதாவது அவர் உளவு ஸ்பை தானே, தொடர்புக்காக காத்திருந்தாரா, அல்லது வேறு ஸ்லீப்பர் செல் ஒன்று வருகைக்காக காத்திருந்தாரா, அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையை பின்பற்றினாரா என்பதையெல்லாம் இந்த என்ஐபியை தேட போகலாம். என்ஐஏ தேடலாம். குண்டுவெடிப்பின் செயல்பாட்டு அம்சங்கள் மற்றும் பெரிய வலையமைப்பில் டாக்டர் உமரின் பங்கு குறித்து வெளிச்சம் போடக்கூடிய ஒரு முக்கியமான சான்றாக இந்த 3 மணி நேர அவகாசத்தை தான் என்ஐஏ எடுக்கலாம். ஷஹரான்பூரில் உள்ள டாக்டர் பர்வேஸ் அன்சாரி வீட்டில் உத்தரப்பிரதேச போலீசார் சோதனை நடத்தினர். ஷஹரான்பூரில் உள்ள டாக்டர் பர்வேஸ் அன்சாரி என்ற மருத்துவரின் வீட்டில் அவர் மீது பயங்கரவாத வலையமைப்புடன் தொடர்பு இருப்பதாக குறித்த புலனாய்வு அமைப்பு சொல்றாங்க. எல்லாம் ஒரு சந்தேக கண் கொண்ட பார்வையில ஒழிய இன்னும் திட்டவட்டமாக இவங்க தான் என்று ஊர்ஜிதம் பண்ணவில்லை. ஓரளவு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த டோர்ச்சரை கொடுக்கலாம். பரிதாபாத் பயங்கரவாத தொகுதியில் பர்வேஸ் அன்சாரிக்கு தொடர்பு இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. பரிதாபாத் பகுதியில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொருவர் டாக்டர் அடிலும் ஜஹான்பூரில் வசிப்பவர் என்றும் சொல்லப்படுது. சுத்தி அடித்தாங்கன்னு சுத்தி வந்தாக என்று டாக்டர் குரூப்பை தான் இவங்க அடிக்காங்கள். அது சில வேளை இந்த டாக்டர்களுக்கு மேலே ஏற்கனவே ஒரு டாக்டர் உண்டு, அதாவது இந்த கொரோனா டைம்ல நன்மை செஞ்சு பிடிச்சி உள்ள ஓட்ட தெரியும் தானே, அந்த மாதிரி கேஸும் இருக்கலாம். விசாரணையாளர்கள் முதன்முறையாக வெடித்த காரை ஓட்டி சென்றாக நம்பப்படும் முக்கிய குற்றவாளியான டாக்டர் உமர் மீது கவனம் செலுத்துகின்றனர். அவர் தான் இல்லையே, அவர் சில வேளை அந்த குண்டு வெடிப்பட அவர் இறந்திருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னால் இது தற்கொலை சூசைட் தாக்குது இல்லையா, சூசைட் அட்டாக் தான் நிச்சயமா அவருக்கு சேர்த்திருக்கணும். ஏன்னா பண்டி பிடிச்ச பண்டி அவர் பரிதாபாத் அவன் பரிதாபாத் பயங்கரவாத தொகுதியுடன் தொடர்புடையவன் என்று கூறப்படுகிறது. குண்டுவெடிப்பு ஜஹரான்பூரில் உள்ள டாக்டர் பர்வேஸ் அன்சாரி வீட்டில் உத்தரப்பிரதேச போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து வராங்களாம். பயங்கரவாத வலையமைப்பில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக ஒரு சந்தேகம் பண்றாங்களாம். 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நீடித்த இந்த கூட்டத்தில் உள்துறை, அதாவது இவங்க ஒரு மீட்டிங் கொண்டு போட்டிக்கிறாங்களே, இவங்களோட பாதுகாப்பு நலன் கருதி 1.25 மணி நேரம் இந்த கூட்டம் நடந்திருக்குது. மிகப்பெரிய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் முடிவு ஒன்றும் சொல்லல. சரி, பார்க்கலாம். இதே நேரம் இந்த குண்டுவெடிப்பை பத்தி நாங்க சொல்ல போனால் 2008ஆம் ஆண்டு மும்பையில நவம்பர் இதே மாதம் 2008 மும்பையில 170க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், 300 பேரை காயமடைந்தனர். இதே மாதிரி குண்டுவெடிப்பு தான் ஜூலை 2008 அடுத்த இதே ஆண்டில் அகமதாபாத் மேற்கு இந்திய நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் 17 குண்டுவெடிப்புகள், 56 பேர் கொல்லப்பட்டனர். இந்தியா சந்தித்த குண்டுவெடிப்புகள். மே 2008 ஜெய்ப்பூரில் 9 குண்டுவெடிப்புகளில் 70க்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். பிப்ரவரி 2007 ஹரியானா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கும் சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் ரயிலில்
குண்டுகள் வெடித்ததில் 70 பேர் பெரும்பாலும் பாகிஸ்தானிய பொதுமக்கள் இருந்தனர். அடிச்சுக்கிறாங்க அடி ஒன்று பாகிஸ்தான். இது சில வேளை இந்திய தரப்பாலும் வச்சுக்கலாம். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். ஏனென்றால் தனிக்கார 70 பாகிஸ்தான் மக்கள் என்றால் இந்தியாக்காரன் வச்சிருக்கிறான். இது 2007 செப்டம்பர் 2006 மாலேகான் மகாராஷ்டிராவின் மேற்கு மாநிலமான மாலேகானில் உள்ள ஒரு மசூதி அருகே நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 45 பேர் கொல்லப்பட்டனர். இதையும் நீங்க வேற மாதிரி தான் பார்க்கணும். மசூதி கிட்ட நிச்சயமா இந்த முஸ்லீம் பேங்கரை குண்டு வெடிக்க மாட்டார். இதை இந்தியன் தான் வச்சுக்கிறான். சுவர் அடிச்சு சொல்லலாம். ஜூலை 2006 மும்பை பல ரயில்வே தொடர் குண்டு வெடித்ததில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இது பாகிஸ்தான் ஆரம்பிச்சிருப்பான். மார்ச் 1993 மும்பை நகரம் முழுவதும் பல குண்டுகள் வெடித்தன. 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதுலதான் நம்ம நேற்று தந்தமில்ல தாவூத் இப்ராஹிம் இந்த குண்டு வெடிப்புக்கு அவனுக்கு ஒரு ஜாயின் இருக்கு. முதலாக மே 1991 ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு பிரச்சார பேரணியின் போது கொல்லப்பட்டார் புலிகளின் தாக்குதலில். ஆக இப்படியான குண்டுவெடிப்புகள், ஏகப்பட்ட குண்டுவெடிப்புகள் இந்தியா சந்தித்திருங்க. இன்னும் நிறைய இருக்குன்னு செய்தி. மீண்டும் மற்றொரு சந்திப்போமா? நன்றி நேயர்களே, நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.